வணக்கம் நண்பர்களே. இந்தியாவின் முக்கிய குறியீடு இந்தியாஸ் ரேங்கிங் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் ஆர்ஆர்பி தேர்வுக்கு இது ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் நம்மளுடைய ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 57வது ரேங்க். நம்ம இந்திய ரேங்க் 57. வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது பத்திரிகை சுதந்திரம் 2018ற்கான ரேங்க் வந்து 138. 138வது இடத்துல இருக்கிறோம் வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம்காக. அடுத்தது காமன்வெல்த் இனோவேஷன் இண்டெக்ஸ். காமன்வெல்த்தில் வந்து நம்மளுடைய இந்தியாவின் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்கிறோம். காமன்வெல்த்தில் நம்ம இந்தியா 10வது இடம். வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் 2018 இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 133வது இடத்துல இருக்குது. 133வது இடத்துல இருக்கும். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கவர்மெண்ட்டே வந்து இதை பெருமையாக சொல்லியிருக்கு, நம்ம இந்தியா 100வது இடத்துல இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 100வது இடத்துல இருக்கும், ஹங்கர் இண்டெக்ஸ். ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும். கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ். கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா 81வது இடத்துல இருக்கும். 81வது இடத்துல இருக்கிறோம். ஊழலில் 81வது இடத்துல இருக்கிறோம். குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2017 நம்ம இந்தியா வந்து 100வது இடத்துல இருக்கிறோம். சுலபமாக பிஸ்னஸும் செய்கிறோம், நிறைய பேர் பட்டினியால் சாகவும் செய்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2017 நம்ம இந்தியா 131வது இடத்துல இந்தியா இருக்கும். ஸோ அடுத்தது குளோபல் என்வரான்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். மொதல் வந்து மனிதவள மேம்பாடு, அடுத்தது வந்து சுற்றுச்சூழல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 177வது இடத்துல இருக்கிறோம். ஸோ சுற்றுச்சூழல் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பீஸ், ரொம்ப அமைதி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் 2018 இதில் நம்ம இந்தியா வந்து 136வது இடத்துல இருக்கிறோம். 136வது இடத்துல இருக்கிறோம், அமைதியாக இருக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கான்ஃபிடன்ஸ் இண்டெக்ஸ் 2018 இதில் இந்தியா வந்து 11வது இடத்துல இருக்கிறோம். இந்தியா எஃப்டிஐயில் 11வது இடத்துல இருக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ். எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் 2018 நம்ம இந்தியா 78வது இடத்துல இருக்கிறோம். எனர்ஜியில் 78வது இடத்துல இருக்கிறோம். நெக்ஸ்ட் குளோபல் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ், அதாவது உற்பத்தியில், உலகத்தில் உற்பத்தியில் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கிறோம்னா 30வது இடத்துல இருக்கிறோம். உலக உற்பத்தியில் இந்தியா 30வது இடத்துல இருக்கிறோம். அடுத்தது குளோபல் டெமோக்ரஸி இண்டெக்ஸ் ஜிடிஐ. இதுக்கு முன்னாடி ஹெச்டிஐ பார்த்தோம், இப்போ ஜிடிஐயில் வந்து நம்ம இந்தியா 42வது இடத்துல இருக்கிறோம். டெமோக்ரஸியில் 42. டேலண்ட், 2 டேலண்ட் பார்க்கணும். குளோபல் டேலண்ட் காம்படிட்டிவ்னஸ், போட்டித் தேர்வுக்கு படிக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கிட்டு படிங்க. போட்டித் தேர்வில் டேலண்ட் நிரூபிக்க 81வது இடத்துல இருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து குளோபல் டேலண்ட் ரேங்கிங். உலக டேலண்ட் ரேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ஏற்கனவே வந்து குளோபல் பார்த்தோம், இப்போ வேர்ல்டில் பார்த்தோம். வேர்ல்டில் 51வது இடத்துல இருக்கிறோம். குளோபலில் 81, வேர்ல்டில் 51. ஓகேங்களா? குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ், இந்த பாலின விகிதாச்சாரம் சொல்லுவாங்கல்ல, அதில் நம்ம இந்தியா 108வது இடத்துல இருக்கிறோம். 2017 108வது இடத்துல இருக்கிறோம். குளோபல் எக்கானமி ஃப்ரீடம் இண்டெக்ஸ், பொருளாதார சுதந்திரத்தில் வந்து நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2018 130வது இடத்துல இருக்கிறோம். 2018 130வது இடத்துல இருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கற்பதேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களோட பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.